மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்ப விஜய் அவர்களை பத்தி பேசும்போது புதுசா வந்திருக்காரு அரசியலுக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவருக்கு ஜாதகப்படி வலிமையானது. அரசியலில் இருக்கிறச்ச அவர் பெரிய சக்தியாக தான் இருப்பார். அவர் டக்குன்னு ஒரு பெரிய கூட்டணிக்குள்ளாக செல்லலாம் என்று நினைச்சாங்கன்னா ஆட்சி மாற்றத்திலே பெரிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கும். அரசியல்ல அடுத்த 6 மாசங்கள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 14-10 வரைக்கும் நிறைய குழப்பங்கள் காணும். டிஎம்கே ஆளுடைய கட்சி, அனைத்து இந்த அண்ணா திமுக கூட இப்போ கூட்டணி பெருசாக வரும். எதுவுமே இப்போ நீங்கள் கணக்கு போட்டிருக்கிற எந்த கூட்டணியிலுமே சரியாக இருக்காது. தலைவர்களோட உயிர்களுக்கு அவங்க தான் பாதுகாத்தா இருக்கணும். ஹெல்த்தில் பார்த்துக்கணும், வண்டியில் பார்த்துக்கணும், பயணங்களில் பார்த்துக்கணும், கூட இருக்கவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவப்பேர் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சீமான் சார் இப்போ கூட்டணியே வேணான்றாரு. அது முடிவு 17-10 வரைக்கும் அவர் ஸ்டெடியாக இருப்பாருன்னு பார்க்கணும். இப்போ விஜய் இருக்காரு, அவருக்கும் இந்த காலகட்டத்தில் முடிகிற சமயத்தில் அவருக்கு டக்குன்னு கூட முடிவு எடுப்பார். திடீர்னு அரசியலில் இருக்கலான்பார், திடீர்னு வேணான்பார். அரசியல் அவருக்கு இருந்தால் பெரிய வலிமையான ஒரு சக்தியாக தான் விஜய் சார் இருப்பார்னு நான் சொல்கிறேன். அரசியலில் இருக்கிறச்சு நீங்கள் நான் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். 6 மாசம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் இன்னும் 6 மாசம் இருக்கு. அரசியல்ல அடுத்த 6 மாசங்கள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும்? அப்படி இல்லை, மாற்றங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெரியுது. ஆக்சுவலாக இப்போ கிரகச்சார சேர்க்கைகளில் ரொம்ப முக்கியம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 14-10 வரைக்கும் நிறைய குழப்பங்கள் காணப்படும். அரசியலில் கூட்டணிகளில் நிறைய பாதிப்பு இருக்கும். எதுவுமே இப்போ நீங்கள் கணக்கு போட்டிருக்கிற எந்த கூட்டணியிலுமே சரியாக இருக்காது. 14-10க்கு அப்புறம் தான் ஸ்ட்ரீம்லைனே ஆகும். 14-10க்குள்ளே உண்மையாக பயங்கர அடிதடியெல்லாம் இருக்கும். அதே போல் அரசியலில் சிலர் நான் இருக்கலாமா வேணாவான்னு டிசைட் பண்ணுறதெல்லாம் இந்த 14-10க்குள்ளே தான் நடக்கும். அதனால் இப்போ அவசரப்பட்டு, ஏன்னா எல்லாரும் நண்பர்கள் எனக்கு. உங்கள் கேள்விக்காக நான் சந்தோஷமாக ஒரு இதுவாக ஜோசியத்தில் சொல்ல முடியாது. நட்பு தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எல்லோரோடையும் 1-to-1 நான் பழகக்கூடியது. 14-10க்கு மேலே தான் ஜோதிடத்தில் என் நண்பர் ஜோதிடர்களுக்கும் நான் சொல்கிறது. இப்போ டிஎம்கே ஆளுடைய கட்சி அதிகமாக அவங்களுக்கு எதிர்வலைகள் இருக்கும். அனைத்து இந்த அண்ணா திமுக கூட இப்போ கூட்டணி பெருசாக வரும். ஸோ அவங்க தோப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்கெல்லாம் கணக்கு கிடையாது. 14-10க்கு மேலே கால்குலேஷன் போடுறது தான் ஜோதிடத்தில் அழகாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அந்த முடிகிறது வரைக்கும் நம்மளோட ஜோதிட கணக்கு தப்பாக வரும். அதே சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர்களோட உயிர்களுக்கு அவங்க தான் பாதுகாத்தா இருக்கணும். ஹெல்த்தில் பார்த்துக்கணும், வண்டியில் பார்த்துக்கணும், பயணங்களில் பார்த்துக்கணும், கூட இருக்கவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவப்பேர் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2026க்கு தேர்தலுக்கு 17-10க்கு பிறகு நிறைய கணக்குகள் ஒன்று மாதிரி ஒன்று வரும். நான் சொல்கிறச்சு அப்போ புரியும் எல்லாருக்கும் அந்த சமயத்தில். ஏன்னா நிறைய இப்போ கூட்டணி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது திமுக, எதிர்வரையாக ஏடிஎம்கே. இப்போ விஜய் இருக்கார், அவருக்கும் இந்த காலகட்டத்தில் முடிகிற சமயத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அவருக்கு இருக்குது. அவரும் கடகராசிக்காரர். அதனால் சில விஷயத்தில் அவருக்கு டக்குன்னு கூட முடிவு எடுப்பார். திடீர்னு அரசியலில் இருக்கலான்பார், திடீர்னு வேணான்பார். இப்போ விஜய் போயிடுவாருன்றீங்க? அப்படி நான் சொல்லலையே, கிரகத்தில் அவருக்கு இருக்குது. அதனால் உடனே நீங்கள் போக வைக்காதீங்க. வந்திருக்காரு சந்தோஷமாக. இல்லை, நான் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஹாப்பியாக இருக்கட்டும். ஆனால் பெரிய சக்தியாக வளர்கிறதுக்கு தான் அவர் கரெக்டாக முயற்சி எடுப்பார். அந்த முயற்சியில் கூட இருக்கவங்க எந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் 17-10க்குள்ளே கணக்குகள்லாம் தப்பாகும். அதனால தான் சொன்னேன். அந்த 17-10க்குள்ளே தான் ஸ்டெடியாக தமிழ்நாடு அரசியல் மாறும்.
அது அப்படியே படிப்படியாக போகிறதுக்குள்ள 17-12 மார்கழிக்குள்ளே ஸ்டடி ஆகிடும். அதுலேருந்து பீக் ஆகிடும். அப்போவே வந்து நமக்கே தெரிஞ்சிடும் எல்லாமே எந்த சைடு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கணக்கு வேறு, அதுக்கப்புறம் மாறக்கூடிய கணக்கு வேறு. ஸோ ஆட்சி மாற்றம் வருதா இல்லை இருக்கக்கூடிய ஆட்சி வருதா எல்லாமே 17-10க்கு பிறகு தான் ஜோதிடர்களே கணக்கெடுப்பார்கள். அது வரைக்கும் எந்த கணக்கும் அவர்கள் போட்டால் கூட அவர்களும் மக்கள் முன்னாடி தப்பாகும். இப்போ நாங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கணக்கெடுத்தது கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ஜோதிட கணக்கு போட்டாலும் தலைவர்கள் தப்பான கணக்கு கண்டிப்பாக போடுவாங்கன்ற. அப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஜோதிடம் தெரிஞ்சவனுக்கு இந்த காலத்தில் இந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஆடி மாதத்தில் கிரகம் எங்கே இருக்குது, ஆடியில் சூரியன் எங்கே வருவார், அவருடைய மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கும், ஆவணியில் எங்கே இருக்கும்னு. ஆவணி வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் ஒரே சிக்கலாக தான் இருக்கும். புரட்டாசியில் இன்னும் அதிகமாகிடும். அந்த புரட்டாசி எப்போ வருது? 17/9 17/10 அந்த பீரியட் வந்து பீக் ஆகிடும். அதுக்கு உள்ளே ஏதாவது நம்ம சொல்கிற ஒரு கணக்கெல்லாம் மிஸ்ஃபயர் தான் ஆகும். நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ மிஸ்ஃபயர் கட்சிகளுக்குள்ளே பிளவுகள்லாம் வரும். ஸோ இந்த கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு, கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பிரச்சனைகள், உட்கட்சி மோதல் இதெல்லாம் இருக்கும். இப்போ விஜய் அவர்களை பற்றி பேசும்போது புதுசாக வந்திருக்காரு அரசியலுக்கு, 2026 வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இல்லை, அவருக்கு ஜாதகப்படி வலிமையானதுமா, எல்லாமே வலிமை. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் இயங்குகிறாரான்றது பார்க்கணும். அதனால தான் நான் கூட சொன்னேன், ஏன்னா அவருடைய ஜாதகத்துக்கு ஆடி மாதத்தில் சூரியன் அவர் ராசியை கிராஸ் பண்ணுவார். 14/7 14/8 அந்த ஆடி மாதம் வரும் கணக்கு. அந்த கணக்கு வந்து 16/7 வச்சுக்கோங்க கணக்கு. அந்த ஆடி மாதம் வந்து அவருக்கு ஒரு குரூஷியலாக இருக்கும். அவருக்கு அந்த ஆடி ஆவணி தாண்டிட்டாங்க, அதாவது 17/9 தாண்டிட்ட பிறகு அவருடைய வண்டி வந்து பெரிய டேக்கப் ஆகும். இந்த 5ஆம் மாதத்துலேருந்தே நான் கணக்கு வச்சுருந்தேன். 5ஆம் மாதத்துலேருந்து அவருக்கு நிறைய டேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கட்சியில் வரதெல்லாம் ஆரம்பிச்சுது. ஆனாலும் சலிப்பு வராமல் பார்த்துக்கணும். அவர் திடீர்னு கூட இருக்கவங்க ஏதாவது பண்ணியிருக்குன்னு அவருக்கு வந்து தனக்கு இது மீறி நம்மளை மீறி போகுதுன்னு ஒரு கோபம் வந்துடும். கடகராசின்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. ஒரே செகண்டில் எந்த முடிவுமா எடுப்பாங்க. கடகராசியோ விருச்சக ராசியோ ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் சந்திரன், எந்த சந்திரன்? சந்திரன் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்தா நட்சத்திரம், திருவோண நட்சத்திரங்கள், இவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு கூட ஒரே நாளில் உடச்சிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வேணான்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவர் டக்குன்னு பண்ணுவாங்க. இப்போ திருவோண நட்சத்திரக்காரர் ஏற்கனவே அது மாதிரி ஒரு இது பண்ணார் ரஜினிகாந்த். எல்லாமே கொண்டு வந்தார். கட்சி ஆரம்பித்தார், பொதுச் செயலாளர் போட்டார், ட்ரெஷரரை போட்டார். 10 நாள் இது நமக்கு சரியாக வராதுன்னு கழிச்சு போட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இவர் அப்படி இல்லையே, இவர் அதற்கான பணிகளை நிறைய இல்லை நான் வந்து இருக்குன்னு சொல்ல, பட் இருந்தாலும் உலகத்துக்கே நல்லா இல்லாதுன்னு நானே தான் சொன்னேன் உங்களுக்கு நிகழ்ச்சியில். இப்போ இந்த சமயத்தில் எதுக்கு அவசரம்? ஒன்றும் 10ஆம் மாதம் ஒன்றும் பெரிய உங்களுக்கு ஓடிக்கிட்ட போகிறது இல்லை. இப்போ 6ஆம் மாதத்தில் தான் பேசணும். அரசியல் அவருக்கு இருந்தால் பெரிய இது தான் இருக்கும்னு நான் சொல்கிறது. உங்களுக்கு பெரிய வலிமையான ஒரு சக்தியாக தான் விஜய் சார் இருப்பார்னு நான் சொல்கிறது. அரசியலில் இருக்கிறச்சு அது பெரிய சக்தியாக தான் வருவார். நீங்கள் நான் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த சக்தி வளர மாட்டார்லாம் நான் சொல்ல, எல்லாமே பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அவரோட கூட யார் யார் கூட்டணியெல்லாம் வரணும்னு பார்க்கணும்ல. ஏன்னா அவருக்கும் தலைமையில் கூட்டணி அமையிறதுக்கு தான் அவர் பார்ப்பார். அது எந்தளவு பார்ப்பார், இல்லைனா அவர் சில கூட்டணியில் சேர்றதுக்கு பார்ப்பார். ஸோ எல்லாத்துக்கும் என்ன அர்ஜென்ட்? இது வந்து இண்டிவிஜுவலாக இப்போ இவர் தான் நிற்பார், அவர் தான் நிற்பாருன்னா நீங்கள் கணக்கு சொல்லுங்கள். இல்லை இவங்களாம் கூட்டணி வைக்க மாட்டாங்க, இப்படி தான் நிற்க போகிறாங்க அப்படின்னா நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். ஆனால் இவர்கள் எந்த காலத்தில் கூட்டணியை 10ஆவது மாதத்துக்குள்ளே தான் செட் ஆகும். 10ஆம் மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணியிலே நிறைய குழப்பங்கள் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய சிக்கல்லாம் காட்டும். அதனால் வெயிட் பண்ணுறது. அந்த 10ஆம் மாதம் குழப்பமான சூழ்நிலை எழுதி வச்சுக்கோங்க. அது 17-10 வரைக்கும் இருக்கும். அதாவது அவருடைய கட்சிக்கு மட்டும், அவருடைய கட்சி இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும். ஆளக்கூடிய கட்சியிலேருந்து
ஸ்டாலின் சார் கட்சியிலேருந்து, எடப்பாடி சார் கட்சியிலேருந்து, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து, டிடிவி சார் கட்சியிலேருந்து, சீமான் கட்சியிலேருந்து. சீமான் சார் இப்போ வந்து கூட்டணியே வேணான்றாரு. அது முடிவு வந்து 17-10 வரைக்கும் அவர் ஸ்டெடியாக இருப்பாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பாட்டு ஒன்று சொல்லிட்டு, ஏன்னா கூட்டணியில் தான் எல்லாருமே போய் நகருவாங்க. இப்போ வந்து அந்த நகருவது எப்படின்றத அந்த பீரியடு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த புரட்டாசி மாதம் 2026 விஜய் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதை சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு இருக்கும்? அதான் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வலிமையாக இருவாருன்னு நான் சொல்கிறேன். இந்த வலிமையுடைய வளர்ச்சி எல்லாமே 10வது மாதம் புரட்டாசியில் உங்களுக்கு தெரிய போகுது. அவர் வந்து நெகட்டிவாக வரப்போகிறதில்ல. அவர் நிற்கக்கூடிய சமயத்தில் அவரே அதாவது அரசியலில் இருக்கிறச்ச அவர் பெரிய சக்தியாக தான் இருப்பார். அவர் வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பெரிய கூட்டணிக்குள்ளாக செல்லலாம் என்று நினச்சாங்கன்னா ஆட்சி மாற்றத்திலே பெரிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் பேசி கெடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஜோசியராக பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு அது வந்து இவருடைய தனிப்பட்ட இதுன்னு வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமை காத்து பேசும். கண்டிப்பாக பொறுமையாக இருந்து நீங்கள் சொன்ன அந்த 10வது மாதத்திற்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத கேட்டு 10வது மாதத்துக்குள்ளே என்ன குழப்பம் பாருங்கள். குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தெளிந்த நீரோடை மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக. ஸோ அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.